நண்பர்களே வணக்கம். பெற்றோர்களை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் எம்பி பிரக்யா தாக்கூர் என்று சொல்லக்கூடியவர், அவர் ஒரு சாதாரணமான ஆளு கிடையாது. அவர் இந்திய நாட்டினுடைய எம்பியாக இருந்தவர், முன்னாள் எம்பி, இப்போ இல்லை. அவர் இந்துக்கள் மதத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெற்றோர்களே, உங்களுடைய மகள்கள் இந்து அல்லாதவர் வீட்டுக்கு சென்றால் அவர்களின் கால்களை உடைத்து விடுங்கள். இதுதான் அவர் சொல்கிற கருத்து. வளர்ந்து வரக்கூடிய இந்த விஞ்ஞான யுகத்தில் மதவெறி சிந்தனை உள்ளவர்கள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த சூழ்நிலையிலையும் ஒரு சாதாரண குப்பனோ சுப்பனோ அல்ல இந்த கருத்தை வெளியிட்டவர், ஒரு எம்பி. அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி இப்படி தான் இருப்பாங்க. பிறகு என்ன சொல்கிறாரு, இந்து அல்லாதவர் வீட்டுக்கு உங்கள் மகள் சென்றால் அவர்களின் கால்களை உடைத்து விடுங்கள். இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ். சிந்திக்கணும் பொதுமக்கள். இது நடைமுறை சாத்தியமா? ஒரு எம்பி அளவில் இருந்தவர் இது மாதிரி கருத்தை வெளியிடலாமா? அதுவும் இந்து அல்லாதவர் வீட்டுக்கு. அப்போ எவ்வளவு மதவெறி எண்ணத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு தான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, மாற்று மதத்தினர் வீட்டுக்கு போனால் தான் உனக்கு பிரச்சனை, இந்து மதத்தில் ஒரு இருக்கிற வீட்டுக்கு போனால் பிரச்சனை இல்லையா? இந்து மதத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு மோசமானவன் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் அவனுடைய மகள் போனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாதா? அப்படி போனாலும் பிரச்சனை இல்லையா அவருக்கு? அவன் எப்படியே இருக்கலாம், ரவுடியாக இருக்கலாம், காலிப்பயலாக இருக்கலாம், பொறுக்கியாக இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இந்து அல்லாத மதத்தினர், வேற்று மதத்தினர் வீட்டுக்கு நீ உன்னுடைய பொண்ணு போனுச்சுன்னா காலை உடைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, மதவெறி சிந்தனை நாடி நரம்புகளில் ரத்தம் சதையாக எப்படி அவர்கள் உடம்பில் இந்துத்துவா சங் பரிவார கூட்டங்களுக்கு எப்படி ஊறி போயிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் நம்ம பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டை ஆளணும்னு நினச்சா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் நாட்டை ஆளணும்னு நினச்சா அவர்கள் எதை நோக்கி பயணப்படுவார்கள் என்பதை புத்தியுள்ள மக்கள், புத்தியுள்ள தமிழர்கள், புத்தியுள்ள திராவிட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.